மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து மாங்காய் சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? புளிப்பு இல்லாத மாங்காய் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாதி அளவுக்கு மாங்காய் வந்து துருவி எடுத்துக்கலாம். 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு கூடவே 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே வேர்க்கடலை, அது கூட 2 வெந்தயம் ஜீரகமும் சேர்த்துட்டு கலர் மாறின பிறகு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் வெங்காயம் கூடவே கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் மாறின பிறகு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. துருவி வச்ச மாங்காவும் அது கூட சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வடித்து வச்ச இல்லையா சாதம் அது வந்து ஆற வச்சுட்டு அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி தூவி விட்டோம்னா சுட சுட மாங்காய் சாதம் வந்து ரெடி. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சில்லுன்னு லெமன் சர்பத் செய்யலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சுகர் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, ரோஸ் வாட்ரு, ஐஸ் க்யூப்ஸு, கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரும், கொஞ்சமாக சுகர் பவுட்ரும் சேர்த்துட்டு ரோஸ் வாட்ரு கொஞ்சம், லெமன் ஜூஸும், சப்ஜா சீட்ஸு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லா ஜில்லுன்னு ஒரு லெமன் சர்பத் வந்து ரெடி.